இந்த நிகழ்வு ஈமானை வலுப்படுத்த வேண்டும், முஃமின்களுடைய ஈமான் வலுப்பெற வேண்டும். என்ன இந்த வசனம் இறங்கி சொல்லுது? அபூலஹப் நரகவாதி, அபூலஹப் நரகவாதி. சயஸ்லா நாரன் ذات لهب. அபூலஹப் நரகவாதி, அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், நரகவாதி. இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் முஸ்லீம் ஆயிடுவார், சொர்க்கவாதி ஆயிடுவாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், அவர் நரகவாதி என்று குர்ஆன் டிக்ளேர் பண்ணுது. இப்ப அபூலஹபுடைய வேட்கையும் வெறியும் இஸ்லாத்தை பொய்ப்பித்து இந்த முஸ்லிம்களையும் முஹம்மதையும் அவர்களுடைய கொள்கை கோட்பாட்டை இந்த பூமியில் இருந்து ஓரங்கட்ட வேண்டும், அழிக்க வேண்டும் என்ற ஆசையில் தான் அபூலஹப் இருந்தான். ஆனால் குர்ஆன் வசனம் இறங்குது. அபூலஹப் எப்ப மரணிக்கிறாரு? ஹிஜ்ரி 2. கிட்டத்தட்ட 11 வருஷம், 10-11 வருஷம் இந்த அத்தியாயம் இறங்கி 10-11 வருஷம் உயிரோடு இருந்தார். 10-11 வருஷம் உயிரோடு இருந்தார். அந்த 10-11 வருஷத்திலையும் ஒரு செகண்ட், ஒரு வினாடி அவன் நினைச்சிருந்தால், மக்களுக்கு முன்னால வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று பொய்யா நடிச்சிருந்தால் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யராக ஆகி குர்ஆன் அப்படியே இட்டுக்கட்டப்பட்டதாகிவிடும். அந்த 10-11 வருஷத்துல அவனுக்கும் எண்ணம் வரையில, அவனோடு இருந்த சஹாக்களுக்கும் எண்ணம் வரையில. இஸ்லாத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இப்ப என்ன குர்ஆன் என்ன சொல்லுது? சூரா மஸத் என்ன சொல்லுது? அவன் நரகம் செல்லுவான், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதான் குர்ஆன் சொல்லுது. ரைட். 10-11 வருஷம் அதுக்கு பிறகு வாழ்ந்தானா இல்லையா? அப்ப அந்த நேரத்துல அபூலஹப் வந்து எல்லாருக்கும் முன்னுக்கு 2 வருஷம் கழிச்சோ நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நான் சொர்க்கவாதி, முகம்மதோட இருக்க போறேன் என்று சொல்லி போட்டு குர்ஆன் சொல்லுது நான் நரகவாதி, நான் முஸ்லீமாக மரணிச்சேன், நான் சொர்க்கவாதி. எனவே முஹம்மது சொல்றது உண்மையா பொய்யா? இவர் பொய்யர், சூனியக்காரர், இட்டுக்கட்டக்கூடியவர், இவர் ஒரு கவிஞர், இவர் ஒரு பைத்தியகாரர் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை டோட்டலா டேமேஜ் பண்ணி முற்று முழுதாக அவருடைய கூற்றை பொய்யாக்கி குர்ஆனை பொய்யாக்கி இருக்க அவனால் முடிந்திருக்கும். ஆனால் ஒரு வினாடி, ஒரு செகண்ட் கூட அந்த எண்ணம் வர இல்லை. ஏன்? இது குர்ஆன். அல்லாஹ் அந்த எண்ணத்தை போட இல்லை. இது குர்ஆன், இது மனிதன் வார்த்தை அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? இல்முல் கைப் பொதுப்படையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. மறைமுகமான அறிவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. எவ்வளவு பேர் இருந்தாங்க, அபூலஹப் மாதிரி எவ்வளவு பேர் இருந்தாங்க. யாரையும் இவர் இஸ்லாத்துக்கு வரமாட்டார், இவர் அழிஞ்சு போவார் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ஒரு சிலரை சொன்னாங்க, அது வஹீயினூடாக சொல்லப்பட்டது. ஆனா பொதுப்படையாக சொல்ல இல்லை. குர்ஆன் வந்தது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எனவே இந்த நிகழ்வு என்ன? மூமின்களுக்கு ஈமான கூட்டும். இது பலருடைய இஸ்லாத்துக்கு காரணமாக வந்தது.